Hello everyone, வணக்கம். Welcome to my channel. இந்த வீடியோவில் ரியல் அனாலிசிஸ் பேப்பரில் இருக்கிற செட்ஸ் அண்ட் ஃபங்க்ஷன்ஸ்ன்ற சாப்டரில் இருக்கிற ஃபங்க்ஷன்ஸை பற்றி பார்க்கலாம். என்னோடய ப்ரீவியஸ் வீடியோஸில் நான் வந்து செட்ஸு அண்ட் டைப்ஸ் ஆஃப் செட்ஸு ஆப்ரேஷன்ஸ் ஆன் செட்ஸு இதை பற்றிலாம் நம்ம டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். இந்த வீடியோவில் நம்ம ஃபங்க்ஷன்ஸ் பற்றி நம்ம பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் டெஃபினேஷன், ஃபங்க்ஷன் அப்படின்னா என்னன்றதை பார்க்கலாம். ஃபங்க்ஷனை நம்ம எஃப்னு டினோட் பண்ணோம்னாக்க அதுக்கு ஒரு இன்புட் வேல்யூ எக்ஸும் அவுட்புட் வேல்யூ ஒய்யும் நம்மளுக்கு டிஃபைன் பண்ணிட்டோம்னா எஃப்ன்றது இன்புட் வேல்யூ எக்ஸ் டூ அவுட்புட் வேல்யூ ஒய்க்கு போகிற மாதிரி டிஃபைன் பண்ண முடிஞ்சதுனாக்க அதை வந்து நம்ம ஃபங்க்ஷன் சொல்லுவோம். அதில் பர்டிகுலராக ஒரு ரூல் என்னன்னாக்க ஒரு எக்ஸில் இருக்கிற வேல்யூக்கும் நம்மளுக்கு ஒய்யில் ஒரு எலமெண்ட் கிடைக்கும் அப்படின்றது தான் நம்மளுக்கு ஃபங்க்ஷனோட டெஃபினிஷன். லெட் x and y be sets. A function f from x to y denoted by f from x to y is a rule that assigns to each x belongs to x a unique element y belongs to y. இதில் கேபிட்டல் எக்ஸ்ன்றதை நம்மளுக்கு இன்புட் வேல்யூவாகவும் கேபிட்டல் ஒய்ன்றதை நம்ம அவுட்புட் வேல்யூவாகவும் எடுத்துட்டிங்கன்னா இந்த ஸ்மால் எக்ஸ் அண்ட் ஸ்மால் ஒய்ன்றது நம்மளுக்கு எலமெண்ட்ஸ் ஆஃப் எக்ஸ் அண்ட் ஒய் ரெஸ்பெக்டிவ்லி. ஸோ எப்படி நம்ம டிஃபைன் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த ரூலில் ஒய் இஸ் ஈக்குவல் டு எஃப் ஆஃப் எக்ஸ் டு டினோட் தட் எஃப் அசைன்ஸ் த எலமெண்ட் எக்ஸ் பிலாங்ஸ் டு எக்ஸ் டு த எலமெண்ட் ஒய் பிலாங்ஸ் டு ஒய். எக்ஸில் இருக்க ஒரு எக்ஸுக்கும் எக்ஸுன்ற எலமெண்ட்டுக்கும் நம்மளுக்கு ஒரு அவுட்புட் வேல்யூ ஒய்ன்றதுலேருந்து ஒரு ஒய்ன்ற எலமெண்ட் வர்றது. ஃபர்ஸ்ட் பிக்சரில் பார்த்தீங்கன்னாக்கா ஃபங்க்ஷன் டிஃபைன் பண்ணுறோம். இன்புட் நம்மளுக்கு எக்ஸுன்ற எலமெண்ட்டு கொடுத்தோம்னா இந்த ஃபங்க்ஷனில் அசைன் ஆகி நம்மளுக்கு அவுட்புட் வேல்யூ என்னென்னு வரும், எஃப் ஆஃப் எக்ஸ் அப்படின்னு வரும். அந்த எஃப் ஆஃப் எக்ஸ் தான் நம்ம என்னென்னு எடுத்துருக்கோம், ஒய். அதுதான் நம்மளுக்கு அவுட்புட்டில் இருக்கிற செட்டு. ஸோ அந்த ஒய் எல்லாமே நம்மளுக்கு எங்கே இருக்கணும், கேபிட்டல் ஒய்யில் இருக்கணும். அந்த ஒய் எப்படி டிஃபைன் பண்ணுறோம்னாக்கா ஒய் இஸ் ஈக்குவல் டு எஃப் ஆஃப் எக்ஸ். எக்ஸுன்றது நம்மளுக்கு இன்புட் வேல்யூவாக இருந்ததுன்னா அவுட்புட் வேல்யூ எஃப் ஆஃப் எக்ஸ். எஃப்ன்றது ஃபங்க்ஷனாக எடுத்துக்கும் போது. செகண்ட் பிக்சரில் பாருங்கள், எக்ஸுன்றது இன்புட்டில் நம்மளுக்கு இந்த ட்ரையாங்கிள், ரெக்டாங்கிள், அப்புறம் இன்னொரு டயக்ராம், அடுத்தது ஒரு ரெக்டாங்கிள், இதில் கலர்ஸ்லாம் நம்ம மார்க் பண்ணியிருக்கோம். ரைட் சைடில் இருக்க அவுட்புட்டு ஒய் வேல்யூ பார்த்திங்கன்னா கலர்ஸாக நம்ம கொடுத்துருக்கோம். இப்போ ஃபங்க்ஷனை எப்படி டிஃபைன் பண்ணுறோன்னு பார்த்தீங்கன்னா ஃபங்க்ஷன் தட் அசோசியேட்ஸ் எனி ஆஃப் த 4 கலர்ட் ஷேப்ஸ் டு இட்ஸ் கலர். அப்போ வந்து ட்ரையாங்கிள் வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு அந்த மெரூன் ரெட் அந்த கலருக்கு அசைன் ஆகும். எக்ஸ்லேருந்து நம்மளுக்கு ஒயில் இருக்கிற மெரூன் ரெட்டுக்கு. அதுமாரி எல்லோவில் இருக்கிற ட்ரையாங்கிள் வந்து ரைட் சைடில் இருக்கிற அவுட்புட் வேல்யூ ஒயில் வந்து எல்லோவுக்கு அசைன் ஆகும். அதுமாரி க்ரீன் டயக்ராம் வேல்யூ அசைன்ஸ் டு த க்ரீன் கலர். அடுத்தது ஃபோர்த்து ரெக்டாங்கிள் இருந்தாலும் அதை வந்து கலர் நம்ம அசைன் பண்ணும்போது திருப்பி மெரூன் ரெட்டுக்கே அசைன் ஆகும். அப்போ எக்ஸில் இருக்கிற ஒரு வேல்யூக்கும் எனக்கு அவுட்புட் வேல்யூ ரைட் சைடில் இருக்கும். அதுதான் நம்மளுக்கு வந்து ஃபங்க்ஷன் சொல்லுவோம். ஃபங்க்ஷன் எஃப் ஃப்ரம் எக்ஸ் டு ஒய் இஸ் டிஃபைன்டு பை ஒய் இஸ் ஈக்குவல் டு எஃப் ஆஃப் எக்ஸ். தட் இஸ் எஃப் அசைன்ஸ் த எலமெண்ட் ஃபார் எவ்ரி எக்ஸ் பிலாங்ஸ் டு எக்ஸ் to the element y belongs to y where y is equal to f of x. இதில் டொமைன் அப்படின்றது நம்மளுக்கு கேபிட்டல் எக்ஸ் இன்புட் வேல்யூ அண்ட் கேபிட்டல் ஒய்ன்றது பார்த்திங்கன்னா கோடொமைன் சொல்லலாம், இல்லைனாக்கா ரேஞ்ச் வேல்யூ அப்படின்னு சொல்லலாம். அதுதான் நம்மளுக்கு அவுட்புட் வேல்யூ. எக்ஸாம்பிள், இந்த ஃபங்க்ஷனுக்கு நம்ம எக்ஸாம்பிள் கொடுக்கலாம். நம்மளுக்கு இன்புட் வேல்யூ நம்ம என்னென்னு சொல்லியிருக்கோம், டொமைன் சொல்லுவோம். அவுட்புட்டாக கிடைக்கிறது நம்மளுக்கு கோடொமைன் சொல்லுவீங்க. இங்கே நான் வந்து எக்ஸுன்ற இன்புட் வேல்யூ செட்டு என்ன செட்டாக கொடுத்துருக்கேன், 1 2 3. அப்புறம் கோடொமைன் ஒய்யில் பார்த்திங்கன்னா எந்த மாதிரி வேல்யூஸாக கொடுத்துருக்கேன், ஏபிசிடி விச் இஸ் டிஃபைன்டு பை த ஆர்டர்ட் பாஸ் வேல்யூ 1, D 2, C 3, C. அதாவது எக்ஸ்லேருந்து 1ன்ற நம்பர் எலமெண்ட்டுக்கு நம்மளுக்கு இந்த ஃபங்க்ஷனை அப்ளை பண்ணும்போது நம்மளுக்கு போய் சேர்ற அவுட்புட் வேல்யூ நம்மளுக்கு போய் கிடைக்கிற வேல்யூ பார்த்திங்கன்னா டி. அதேமாரி 2ன்ற வேல்யூ எக்ஸ்லேருந்து எடுத்துட்டிங்கன்னா ஒய்யில் பார்த்திங்கன்னா சிக்கு அசைன் ஆகுது. அதுதான் அந்த ஆர்டர்ட் பேரில் கொடுத்துருக்காங்க 2, C. தேர்ட் பேர் பார்த்திங்கன்னா 3, C. அப்போ 3ன்றது எக்ஸ்லேருந்து எடுத்துட்டிங்கன்னா அதோட அவுட்புட் வேல்யூ நம்மளுக்கு ஒயில் என்னன்னு கிடைக்கும், சின்னு கிடைக்கும்.
ஸோ எக்ஸில் இருக்கிற ஒரு வேல்யூக்கும் எனக்கு ஒய்யில் ஒரு வேல்யூ அசைன் ஆகும். இந்த எக்ஸுன்றது நம்மளுக்கு ஸ்டார்ட் ஆகிறது, அந்த ஃபங்க்ஷன் எங்கே ஸ்டார்ட் ஆகுதோ அதான் வந்து இன்புட் வேல்யூ, அதாவது டொமைன் அர்த்தம். முடிகிறது அந்த ஃபங்க்ஷன் எங்கே போய் முடியுதோ அது வந்து அவுட்புட்டுன்னு சொல்லுவோம், இல்லைனாக்கா கோடொமைன் சொல்லுவோம், இல்லைனாக்கா ரேஞ்சுன்னு கூட சொல்லலாம். அப்போ இந்த ஃபங்க்ஷனுக்கு ரேஞ்ச் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எந்த மாதிரி அவுட்புட் வேல்யூஸாக கிடைக்குது, எனக்கு டியும் சியும் மட்டும்தான் ரிப்பீட்டடாக வந்துட்டுருக்கு உங்களுக்கு. ஸோ டி கம்மா சி கம்மா டின்றது தான் நம்மளுக்கு இமேஜ், இந்த ஃபங்க்ஷனோட இமேஜ் வேல்யூ, அதாவது ரேஞ்ச் வேல்யூ. நம்மளுக்கு கிடைக்கிற அவுட்புட் வேல்யூன்னு பார்த்தீங்கன்னா சி அண்ட் டிக்கு மட்டும்தான் நம்மளுக்கு அசைன் ஆகி வருது. ஸோ இது ஒரு எக்ஸாம்பிள். நெக்ஸ்ட் டெஃபினேஷன், லெட் எக்ஸ் அண்ட் ஒய் பி two sets. A function f from x to y is said to be injective. Injective அப்படின்றதுக்கு இன்னொரு நேம் ஒன் டு ஒன் function. If for each y belongs to y, there is at most one x belongs to x such that f of x is equal to y. அதாவது ஒரு அவுட்புட்டில் இருக்கிற ஒரு எலமெண்ட்டுக்கும் நம்மளுக்கு அட்லீஸ்ட் அட்மோஸ்ட் ஒரே ஒரு எக்ஸ் மட்டும்தான் நம்மளுக்கு கிடைக்கும். சச் தட் என்ன கண்டிஷன், அதே வேல்யூ தான் y is equal to f of x கண்டிஷனில் இருக்கிற மாதிரி. அதாவது ஒன் டு ஒன் அப்படின்னாக்கா என்ன அர்த்தம்னா, எக்ஸில் ஒரு வேல்யூ எடுத்துட்டிங்கன்னா அதுக்கு கண்டிப்பாக ஒரே ஒரு இமேஜ் தான் நம்மளுக்கு ரைட் சைடில் அவுட்புட்டாக கிடைக்கும். அதுதான் வந்து ஒன் டு ஒன் ஃபங்க்ஷன் சொல்லுவோம், இல்லைன்னா அதுக்கு இன்னொரு நேம் வந்து இன்ஜெக்டிவ் ஃபங்க்ஷன். ஈக்குவலண்ட்லி இது எப்படி டினோட் பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா, எஃப் இஸ் இன்ஜெக்டிவ் அப்படின்னாக்க ரெண்டு எலமெண்ட்ஸ் x1 அண்ட் x2 கேபிட்டல் எக்ஸில் எடுத்துட்டிங்கன்னா அதோட இமேஜ் நம்மளுக்கு எஃப் ஆஃப் எக்ஸ்என் அண்ட் எஃப் ஆஃப் எக்ஸ்2ன்னு கிடைக்கும். இப்போ x1 இஸ் ஈக்குவல் டு x2வாக இருந்ததுன்னா எஃப் ஆஃப் x1 ஈக்குவல் டு எஃப் ஆஃப் x2. இதுதான் நம்மளுக்கு நோட்டேஷனில் கொடுக்குற ஐடியா. அதாவது நம்மளுக்கு எக்ஸில் இருக்கிற ரெண்டு வேல்யூஸும் சேமாக இருந்ததுன்னா ரைட் சைடில் அதோட இமேஜஸ் வர்ற ஆன்சரும் நம்மளுக்கு சேமாக இருக்கும். அதே மாதிரி எக்ஸில் ரெண்டு எலமெண்ட் டிஃப்ரெண்ட்டாக எடுத்துட்டிங்கன்னா ரைட் சைடில் ஃபங்க்ஷன் வேல்யூ நம்மளுக்கு டிஃப்ரெண்ட்டாக தான் இருக்கும். ஃபங்க்ஷன் அவுட்புட் வேல்யூ டிஃப்ரெண்ட்டாக இருந்ததுன்னா கண்டிப்பாக இன்புட் வேல்யூ நம்மளுக்கு டிஃப்ரெண்ட்டாக தான் இருக்கும். இதுதான் வந்து ஒன் டு ஒன் ஃபங்க்ஷன். அதாவது ஒரு எக்ஸ் வேல்யூ ஒரு ஒயில் இருக்கிற வேல்யூக்கு கண்டிப்பாக ஒரே ஒரு இன்புட் வேல்யூ தான் என்னால் கொடுக்க முடியும். அப்போ ஒரு இன்புட்டுக்கு ஒரு அவுட்புட்டுன்னு வந்ததுனாலே உங்களுக்கு ஒரே ஒரு இன்புட் தான் வரும் அப்படின்ற மாதிரி சொன்னீங்கன்னாக்கா அது வந்து இன்ஜெக்டிவ் ஃபங்க்ஷன், அதாவது ஒன் டு ஒன் ஃபங்க்ஷன். இந்த எக்ஸாம்பிளில் பாருங்கள், எக்ஸுன்ற செட்டில் 1 2 3 4ன்ற செட்டு கலெக்ட் பண்ணியிருக்கோம். ஒய்ன்றதில் ஏபிசிடின்ற எலமெண்ட்ஸாக கலெக்ட் பண்ணியிருக்கேன். இப்போ எப்படி அசைன் பண்ணியிருக்கோன்னு பார்த்தீங்கன்னா, அந்த பிக்சரில் எக்ஸில் இருக்கிற ஒன்றுன்ற எலமெண்ட்டுக்கு ஆன்சர் என்னன்னு கிடைக்குது, நம்மளுக்கு டின்னு கிடைக்கும். அதுமாரி எக்ஸில் இருக்கிற 2ன்ற எலமெண்ட்டுக்கு நம்மளுக்கு அவுட்புட்டு பி இமேஜ். அப்போ எஃப் ஆஃப் 2 இஸ் ஈக்குவல் டு பி. அதே மாதிரி 3ன்றதுக்கு நம்மளுக்கு அவுட்புட் வேல்யூ சி. அப்போ எஃப் ஆஃப் 3 இஸ் ஈக்குவல் டு சி. எஃப் ஆஃப் 4 இஸ் ஈக்குவல் டு ஏ. அப்போ ஒரு எக்ஸ் ஒயில் இருக்கிற வேல்யூஸ்க்கும் நம்மளுக்கு எக்ஸில் பார்த்திங்கன்னா ஒரே ஒரு வேல்யூ மட்டும்தான் கிடைக்குது. அட்மோஸ்ட் ஒன் எக்ஸ் பிலாங்ஸ் டு எக்ஸ் சச் தட் ஒய் இஸ் ஈக்குவல் டு எஃப் ஆஃப் எக்ஸ் மாதிரி நம்மளுக்கு கிடைக்கிறதுனால திஸ் ஃபங்க்ஷன் இஸ் டு பி இன்ஜெக்டிவ் ஃபங்க்ஷன் ஆர் ஒன் டு ஒன் ஃபங்க்ஷன். அதாவது ஒரு ஒய் வேல்யூக்கு நம்மளுக்கு ஒரு அவுட்புட் வேல்யூக்கு ஒரே ஒரு இன்புட் தான் வரும் அப்படின்றது தான் நம்மளுக்கு இந்த ஒன் டு ஒன் ஃபங்க்ஷன் ஐடியா. நெக்ஸ்ட்டு சர்ஜெக்டிவ் அப்படின்னாக்க ஆன் டு ஃபங்க்ஷன் சொல்லுவோம். அதே மாதிரி தான் ஃபங்க்ஷன் எஃப் ஃப்ரம் எக்ஸ் டு ஒய் இஸ் செட் டு பி சர்ஜெக்டிவ் ஆர் ஆன் டு இஃப் ஃபார் ஈச் ஒய் பிலாங்ஸ் டு ஒய் தர் இஸ் அன் x belongs to x such that f of x equal to y. ஒய்யில் இருக்கிற ஒரு எலமெண்ட்டுக்கும் என்னால் எக்ஸ்லேருந்து ஒரு எலமெண்ட்டுக்கு இன்புட்டு நம்மளால் கண்டுபிடிக்க முடிஞ்சதுன்னா அதுதான் நம்ம வந்து ஆன் டு ஃபங்க்ஷன் சொல்லுவோம், அதாவது சர்ஜெக்டிவ் ஃபங்க்ஷன். நம்ம ரெண்டுமே ஆன் டு ஃபங்க்ஷன் ஒன் டு ஒன் ஃபங்க்ஷன் ரெண்டுமே பார்த்திங்கன்னா ஃபார் எவ்ரி வேல்யூஸ் ஆஃப் ஒய்க்கு அட்லீஸ்ட் ஒரு ப்ரீ இமேஜாவது நம்மளுக்கு எக்ஸிஸ்ட் ஆகுது அப்படின்றது தான் நம்ம சொல்லிகிட்ருக்கோம். சேம் கண்டிஷன் அங்கே வந்து ஒன் டு ஒன் ஃபங்க்ஷனில் ஒரு ஒய்க்கும் ஒரு ஒய்யில் இருக்கிற எலமெண்ட்டுக்கும் ஒரு எக்ஸில் இருக்கிற எலமெண்ட் ஆன்சராக இருக்கும். இங்கே ஆன்டோவில் பார்த்திங்கன்னா ஒரு ஒய்யில் இருக்கிற எலமெண்ட்டுக்கும் நம்மளுக்கு அட்லீஸ்ட் ஒரு எக்ஸில் இருக்கிற எலமெண்ட்டாவது நம்மளுக்கு வரும் அப்படின்றது தான் கண்டிஷன் வித் ஒய் இஸ் ஈக்குவல் டு எஃப் ஆஃப் எக்ஸ். இந்த எக்ஸாம்பிளில் பார்த்தோம்னா
a surjective function same example தான் நம்மளுக்கு xல இருக்கிற yல இருக்கிற ஒரு எலமெண்ட்டுக்கும் எனக்கு அட்லீஸ்ட் ஒரு இன்புட் வேல்யூவாவது கிடைக்குது அப்படின்றது தான் நம்மளுக்கு surjective function. ஸோ f of 1க்கு dன்ற ஆன்சர், f of t2ன்றதுக்கு bன்ற ஆன்சர், அதுமாதிரி f of 3ன்றது cன்னு டிஃபைன் பண்ணியிருக்கோம், f of 4 is equal to aன்னு டிஃபைன் பண்ணியிருக்கோம். ஸோ this function is clearly a surjective function. Surjective அப்படின்னாக்கா onto function அர்த்தம். இப்போ next definition, let x and y be two sets. A function f from x to y is said to be bijective if f is both injective and surjective. அதாவது ஒரு ஃபங்க்ஷனை நம்ம bijective ஃபங்க்ஷன் அப்படின்னு எப்போ சொல்லுவோம்னாக்க அது வந்து இன்ஜெக்டிவாகவும் இருக்கும் அண்ட் சர்ஜெக்டிவாகவும் இருக்கும். அப்படி இருந்ததுனா தான் நம்ம வந்து என்னென்னு சொல்லுவோம், பைஜெக்டிவ்னு சொல்லுவோம். பையினாலே ரெண்டுன்னு அர்த்தம். இங்கே ரெண்டுன்றது இன்ஜெக்டிவ் அண்ட் சர்ஜெக்டிவ், இந்த ரெண்டுமே சேர்த்து சொல்கிறதுனால பைஜெக்டிவ் ஃபங்க்ஷன். அப்போ இந்த எக்ஸாம்பிள் நம்ம ஏற்கனவே சொன்ன எக்ஸாம்பிளே நம்ம வந்து பைஜெக்டிவ் ஃபங்க்ஷனுக்கான எக்ஸாம்பிளாக வச்சுக்கலாம். ஏன்னா அந்த எக்ஸாம்பிள் பிக்சரில் பார்த்திங்கன்னா ஒய்யில் இருக்கிற ஒரு வேல்யூ அவுட்புட் வேல்யூஸ்க்கு நம்மளால் இன்புட் வேல்யூ எக்ஸ் அசைன் பண்ண முடிஞ்சுது அப்படின்னாக்கா கண்டிப்பாக இது வந்து கிளியர்லியாக 1-to-1 அண்ட் ஆன்-டு ஃபங்க்ஷன். ஸோ இந்த ஃபங்க்ஷனை நம்ம பைஜெக்டிவ் ஃபங்க்ஷன்னு சொல்லலாம். நெக்ஸ்ட்டு காம்போசிஷன் ஆஃப் டூ ஃபங்க்ஷன்ஸ் எஃப் அண்ட் ஜி. ரெண்டு ஃபங்க்ஷன் உங்களுக்கு கொடுத்துருந்தாங்க அப்படின்னாக்கா ரெண்டுத்தையும் கம்பைன் பண்ணி கிடைக்கிறதா நம்மளுக்கு வந்து என்னன்னு சொல்லுவோம், காம்போசிஷன் ஆஃப் டூ ஃபங்க்ஷன்ஸ் எஃப் அண்ட் ஜின்னு சொல்லுவோம். இப்போ எக்ஸு ஒய் அண்ட் இசட்பி செட்ஸ் 3 செட்ஸ் கொடுத்துருக்காங்க. எஃப்ன்றது எங்கேருந்து எங்கே போகும்னா எக்ஸ்லேருந்து ஒய்க்கு போகிற ஃபங்க்ஷன், அண்டு ஜின்றது பார்த்திங்கன்னா ஒய்யிலேருந்து இசட்டுக்கு போகிற ஃபங்க்ஷன். இப்போ காம்போசிஷன் ஆஃப் எஃப் அண்ட் ஜின்றது எப்படி டினோட் பண்ணுவோன்னு பார்த்தீங்கன்னா ஜி காம்போசிட் எஃப், அந்த குட்டி சர்க்கிள் மாதிரி போட்டிருக்கிறது காம்போசிட் அப்படின்ற மாதிரி ரீட் பண்ணோம். அப்போ ஜி காம்போசிட் எஃப் இஸ் த ஃபங்க்ஷன் ஜி காம்போசிட் எஃப் ஃப்ரம் எக்ஸ் டு இசட். அதாவது ஜி காம்போசிட் எஃப்ன்றது என்ன அர்த்தம்னா எஃப்ன்ற ஃபங்க்ஷன்லேருந்து கண்டினியூ பண்ணி அப்படியே ஜியில் கொண்டு போய் முடிக்கணும். அப்போ எஃப்ன்ற ஃபங்க்ஷன் எங்கே ஆரம்பிச்சிருக்கோம், எக்ஸில் ஆரம்பிச்சிருக்கோம், அண்டு ஜியில் எங்கே முடிச்சிருக்கோம், இசட்டில் முடிச்சிருக்கோம். ஸோ காம்போசிஷன் ஆஃப் டூ ஃபங்க்ஷன்ஸ் எஃப் அண்ட் ஜின்றது ஜி காம்போசிட் எஃப் ஃப்ரம் எக்ஸ் டு இசட் இஸ் டிஃபைன்டு பை ஜி காம்போசிட் ஆஃப் எஃப் ஆஃப் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு ஜி ஆஃப் எஃப் ஆஃப் எக்ஸ். இதில் டயக்ராமில் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஈஸியாக கிளியராக தெரிஞ்சிடும். காம்போசிஷன் அப்படின்னாலே கம்பைன் பண்ணுறோன்னு அர்த்தம். அப்போ எஃப்லேருந்து நம்மளுக்கு ஜிக்கு எக்ஸ்டெண்ட் பண்ணி கொண்டு போகும்போது உங்களுக்கு ஜாயிண்ட் ஆகிடும். அப்போ ஜாயின் பண்ணும்போது அந்த ஃபங்க்ஷனை வந்து காம்போசிஷன் அப்படின்னு சொல்லுவோம். இந்த பிக்சரில் பாருங்கள், ஏன்றது 1 2 3 4ன்ற செட்டு, பின்றது 1 2 3 4ன்ற செட்டு, சின்றது 1 2 3 4ன்ற செட்டு. எஃப்ன்ற ஃபங்க்ஷன் ஏவிலேருந்து பிக்கு போகுது, ஜின்ற ஃபங்க்ஷன் பிலேருந்து சிக்கு போணுச்சு அப்படின்னா உங்களுக்கு டேரெக்டாக எங்கேருந்து எங்கே போகலாம், ஏவிலேருந்து சிக்கு போகலாம். ரெண்டுத்தையும் கம்பைன் பண்ணி நடுவில் இருக்கிற பிலேருந்து ஸ்கிப் பண்ணி ஏவில் ஆரம்பித்து சிக்கு போனோம்னா அந்த ஃபங்க்ஷனை தான் நம்ம என்னென்னு சொல்லுவோம், காம்போசிஷன் ஆஃப் டூ ஃபங்க்ஷன்ஸ் எஃப் அண்ட் ஜின்னு சொல்லுவோம். இங்கே வந்து ஜி காம்போசிட் எஃப் ஃப்ரம் ஏ டு சி அப்படின்னு டினோட் பண்ணலாம். Next example, non-surjective function from x to codomain y. நம்ம input value தான் நம்ம domain சொல்கிறோம், output value codomain சொல்லுவோம், இல்லைனா rangeன்னு சொல்லுவோம். இதில் smaller yellow oval inside y is a image of f நீங்கள் எடுத்துட்டிங்கன்னா உங்களுக்கு function is not surjective. பார்த்திங்கனாலே உங்களுக்கு தெரியும் இந்த பிக்சரில் எல்லா எக்ஸில் இருக்கிற வேல்யூஸுக்கு நம்மளுக்கு ஒய்யில் பார்த்திங்கன்னா அந்த எல்லோ சரௌண்டிங்கில் மட்டும்தான் உங்களுக்கு கவர் ஆகிருக்கும். அந்த ப்ளூ சரௌண்டிங்கில் உங்களுக்கு எதுவுமே உங்களுக்கு மேப்பிங் வரல. உங்களுக்கு அதோட ஆன்சர்ஸ் உங்களுக்கு ப்ளூவில் வராதனால இந்த ஃபங்க்ஷனை நம்ம என்னென்னு சொல்லிடலாம், நான் சர்ஜெக்டிவ் ஃபங்க்ஷன். Because this function is not surjective, the image does not fill the whole codomain. கோடொமைன் பார்த்திங்கனாக்கா எல்லோவும் ப்ளூவும் ரெண்டுமே கலந்தது தான் நம்ம வந்து ஹோல் செட்டு ஒய்ன்னு சொல்லுவோம். ஆனால் இங்கே பார்த்திங்கன்னா ஒய்யில் இருக்கிற பர்டிகுலராக அந்த எல்லோ லைனில் மட்டும்தான் நம்மளுக்கு அந்த அவுட்புட் வேல்யூ எல்லாமே வருது. அந்த ப்ளூ வேல்யூஸை நம்மளுக்கு கவர் பண்ணாதனால இந்த ஃபங்க்ஷனை நம்ம என்னென்னு சொல்லிடுவோம், நாட் சர்ஜெக்டிவ். In other words, y is colored in a two-step process. First, for every x in x, the point f of x is colored yellow. Second, all the rest of the points in y that are not yellow are colored blue.
So the function f would be surjective only if there were no blue points. இங்கே வந்து blue pointsே இல்லைனாக்க ஹோல் செட்டு y வந்து நம்மளுக்கு எல்லோ மட்டும் எடுத்துட்டோம்னா கூட சர்ஜெக்டிவ்னு சொல்லிடலாம். இங்கே ப்ளூ அண்ட் எல்லோ ரெண்டுமே கலந்து தான் நம்மளுக்கு அவுட்புட்டு செட் அப்படின்னு சொன்னோம்னாக்க இங்கே எல்லோவில் மட்டும்தான் நம்மளுக்கு அந்த வேல்யூஸ் எல்லாம் அசைன் ஆகிருக்கு. ப்ளூவில் வராதனால இந்த ஃபங்க்ஷன் இஸ் நாட் ஏ சர்ஜெக்டிவ் ஃபங்க்ஷன். நெக்ஸ்ட் எக்ஸாம்பிள், இன்ஜெக்டிவ் நான் சர்ஜெக்டிவ் ஃபங்க்ஷன். இன்ஜெக்டிவ் அப்படின்னா என்ன அர்த்தம்னு சொல்லியிருக்கேன், 1 to 1. சர்ஜெக்டிவ்னா 1 to. இன்ஜெக்டிவ் அண்ட் சர்ஜெக்டிவ் ரெண்டுமே வந்துன்னா பைஜெக்ஷன் அப்படின்னு சொல்லலாம். இங்கே இந்த எக்ஸாம்பிள் பார்த்திங்கன்னா இன்ஜெக்டிவாக இருக்கும், பட் நான் சர்ஜெக்டிவ் 1 to 1 இருக்குமே தவிர ஆனால் ஆன் டூவாக இருக்காது. ஏன் ஆன் டூவாக இருக்காது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு எக்ஸுன்றது 1 2 3, ஒய்ன்றது ஏபிசிடி. அப்போ எக்ஸுன்ற செட்லேருந்து இருக்கிற எல்லா வேல்யூஸுக்கும் நம்மளுக்கு ஒய்யில் நம்ம கொடுக்கும்போது உங்களுக்கு கவர் ஆகிறது பார்த்திங்கன்னா டிபிஏ ஆன்சர் மட்டும்தான் நம்மளுக்கு வருது. எந்தோட இமேஜ் நம்மளுக்கு இல்லை, ப்ரீ இமேஜ் டியோட ப்ரீ இமேஜ் 1, பியோட ப்ரீ இமேஜ் 2, ஏவோட ப்ரீ இமேஜ் 3. ஆனால் சியோட ப்ரீ இமேஜ் நம்மளுக்கு லெஃப்ட் சைடில் எக்ஸில் எதுவுமே அசைன் ஆகலைன்றதுனால இந்த ஃபங்க்ஷன் வந்து நாட் ஆன் டு அப்படின்னு சொல்லலாம். நான் சர்ஜெக்டிவ் ஃபங்க்ஷன். நம்மளுக்கு பைஜெக்ஷனாக இருக்கணும்னாக்க இன்ஜெக்டிவாகவும் இருக்கணும், சர்ஜெக்டிவாகவும் இருக்கணும். இங்கே நம்மளுக்கு சர்ஜெக்டிவ் கண்டிஷன் ஆன் டு கண்டிஷன் சாட்டிஸ்ஃபை பண்ணாதனால இந்த எக்ஸாம்பிள் இஸ் அ இன்ஜெக்டிவ் நான் சர்ஜெக்டிவ் ஃபங்க்ஷன். அதாவது 1 to 1 ஃபங்க்ஷனாக இருக்கும், பட் நாட் ஆன் டு. ஸோ ஏதோ ஒரு கண்டிஷன் தான் சாட்டிஸ்ஃபை பண்ணுறதுனால இட் இஸ் நாட் ஏ பைஜெக்டிவ் ஃபங்க்ஷன். நெக்ஸ்ட் எக்ஸாம்பிள், நான் இன்ஜெக்டிவ் பட் சர்ஜெக்டிவ் ஃபங்க்ஷன். சர்ஜெக்டிவாக இருக்கும், பட் நாட் இன்ஜெக்டிவ் ஃபங்க்ஷன். அதாவது 1 to 1 இருக்காது, ஆனால் வந்து ஆன் டூவாக இருக்கும் அப்படின்னாக்க அதுவும் நம்மளுக்கு பைஜெக்ஷனில் வராது. ஏன்னா பைஜெக்ஷன்னா நம்மளுக்கு 1 to 1 இருக்கணும், ஆன் டூவாகவும் இருக்கணும். அதாவது இன்ஜெக்டிவ் அண்ட் சர்ஜெக்டிவாக இருக்கணும். இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எக்ஸுன்ற செட்டில் 1 2 3 4ன்ற எலமெண்ட்ஸு, ஒய்ன்ற செட்டில் டிபிசி மட்டும் எடுத்திருக்கோம். அப்போ பார்த்தீங்கன்னா எக்ஸில் இருக்க எலமெண்ட்ஸுக்கெலாம் நம்மளுக்கு அவுட்புட் என்னன்னு கிடைக்குது, எக்ஸில் இருக்கிற 1க்கு டி, 2க்கு பின்னு கிடைக்கும், 3 and 4 ரெண்டுத்துக்குமே நம்மளுக்கு சீன் கிடைக்கும். நம்மளுக்கு இன்ஜெக்டிவ் ஃபங்க்ஷன்னா என்னன்னு சொல்லியிருக்கோம், 1 to 1. 1 to 1னாக்கா எக்ஸில் இருக்கிற ஒய்யில் இருக்கிற எல்லா வேல்யூஸுக்கும் நம்மளுக்கு ஒரே ஒரு எக்ஸ் வேல்யூ தான் அசைன் ஆகணும். இங்கே பார்த்தீங்கன்னா ஒய்யில் இருக்கிற சின்ற வேல்யூக்கு ப்ரீ இமேஜ் 2 நம்பர் எக்ஸிஸ்ட் ஆகுது, 3யும் 4ம் நம்மளுக்கு. அப்போ சியோட ப்ரீ இமேஜ்னு பார்த்தீங்கன்னா 3ன்னு சொல்ல முடியாது, 4ன்னு சொல்ல முடியாது, ரெண்டுமே வர்றதுனால ஸோ எனக்கு ஏதாவது ஒன்று மட்டும்தான் அசைன் ஆகிருக்கணும். அப்படி இருந்ததுனாக்கா 1 to 1 ஃபங்க்ஷன் சொல்லலாம். இங்கே இந்த மாதிரி வர்றதுனால இது வந்து நான் இன்ஜெக்டிவ் ஃபங்க்ஷன் சொல்லலாம். பட் எல்லாத்துக்கும் நம்மளுக்கு இமேஜுக்கு எல்லாத்துக்கும் ப்ரீ இமேஜ் எக்ஸிஸ்ட் ஆகிறதுனால நம்ம என்னென்னு சொல்லிடலாம், சர்ஜெக்டிவ் அப்படின்னு சொல்லிடலாம். நீங்கள் ஈஸியாக ஐடென்டிஃபை பண்ணணுன்னா இந்தமாரி பிக்சரை நீங்கள் மார்க் பண்ணும்போது இந்தமாரி கிரேட்டர் தேன் சிம்பிள் மாதிரி நம்மளுக்கு இந்த ஃபங்க்ஷன் அசைன் ஆகிருந்ததுன்னா திஸ் இஸ் நாட் எ 1 to 1 ஃபங்க்ஷன், அதாவது நான் இன்ஜெக்டிவ் ஃபங்க்ஷன். பட் அது வந்து சர்ஜெக்டிவாக இருக்க சான்ஸ் இருக்குது. நெக்ஸ்ட் எக்ஸாம்பிள், எ நான் இன்ஜெக்டிவ் நான் சர்ஜெக்டிவ் ஃபங்க்ஷன். ஸோ இன்ஜெக்டிவாகவும் இருக்கணும், சர்ஜெக்டிவாகவும் இருக்கணும் அப்படின்னா தான் பைஜெக்ஷன் சொல்லுவோம். இங்கே இன்ஜெக்டிவாகவும் இல்லை, நான் சர்ஜெக்டிவாகவும் இல்லை அப்படின்னாக்க கண்டிப்பாக நாட் ஏ பைஜெக்ஷன் மேப். இந்த கேஸில் பாருங்கள், எக்ஸில் இருக்கிற எலமெண்ட்ஸ்லாம் 1 2 3 4, ஒய்யில் இருக்கிறதெல்லாம் டிபிசிஏ. இப்போ ஒய்யில் இருக்கிற ஒன்று வேல்யூக்கும் நம்மளுக்கு எக்ஸில் ப்ரீ இமேஜ் எக்ஸிஸ்ட் ஆகணும் இல்லையா. அப்போ ஒய்யில் இருக்கிற எலமெண்ட் டிக்கு பார்த்திங்கன்னா அதோட ப்ரீ இமேஜ் 1, ஒய்யில் இருக்கிற எலமெண்ட்டு பிக்கு பார்த்திங்கன்னா ப்ரீ இமேஜ் 2, ஒய்யில் இருக்கிற எலமெண்ட்டு சிக்கு பார்த்திங்கன்னா ப்ரீ இமேஜ் 3. அதே மாதிரி ஒய்யில் இருக்கிற ப்ரீ இமேஜ் சிக்கு பார்த்திங்கன்னா எக்ஸில் 4 வந்துடும் உங்களுக்கு. பட் ஒய்யில் இருக்கிற ஏன்ற எலமெண்ட்டுக்கு எக்ஸிலேருந்து ஒரு ப்ரீ இமேஜ் வேல்யூ எக்ஸிஸ்ட் ஆகாதனால இது கண்டிப்பாக 1 to 1 ஃபங்க்ஷனாக ஆன் டு ஃபங்க்ஷனாக இருக்காது. அப்புறம் நான் ஏற்கனவே முன்னாடி சொன்ன மாதிரி இந்த மாதிரி கிரேட்டர் தேன் சிம்பிள் மாதிரி உங்களுக்கு அந்த ஃபங்க்ஷன் அசைன் ஆயிருந்ததுன்னா நீங்கள் கண்ணை மூடிட்டு 1 to 1 ஃபங்க்ஷன் கிடையாதுன்னு சொல்லிடலாம் உங்களுக்கு. இப்போ இந்த ஃபங்க்ஷன் 1 to 1ஆகவும் இல்லை, ஆன் டூ அந்த ஏன்ற வேல்யூக்கு ப்ரீ இமேஜ் எக்ஸிஸ்ட் ஆகாதனால ஆன் டூவாகவும் இல்லைன்றதுனால உங்களுக்கு 1 to 1ம் இல்லை, ஆன் டூவும் இல்லைனாக்க நாட் ஏ பைஜெக்ஷன் மேப். இதெல்லாம் என்னோடய ரெஃபரன்ஸ் புக்ஸ்.
R. Goldberg, Tom M. Apostel, Bertel and Shebet, Malik and Savita Arora, Sanjay Arora and Bansilal. Thanks to all the authors. இந்த பிபிடி ரெடி பண்ணுறதுக்கு இந்த புக்ஸ் தான் ரெஃபர் பண்ணியிருக்கேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் மை சேனல். நன்றி. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.